இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். நம்ம உணவு உற்பத்தியில உலகமே சந்திக்க போற ஒரு பெரிய சவாலையும், அத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி புரட்டி போட போகுதுங்கிறதையும் இந்த விளக்க தொகுப்புல சுவாரஸ்யமா பார்க்க போறோம். தயாரா? வாங்க உள்ள போகலாம். 2050ல உலக மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் தெரியுமா? 9.7 பில்லியன். யோசிச்சு பாருங்க, இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நம்பர். இவ்ளோ பேருக்கு 3 வேளை சாப்பாடு போடணும்னா நம்ம விவசாய உற்பத்திய கிட்டத்தட்ட 60-70% வரைக்கும் கண்டிப்பா அதிகரிக்கணும். இப்போ இருக்கிற நிலைமையில இது நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். பிரச்சனை என்னன்னா, உலகத்துல ஏற்கனவே 33% விவசாய நிலங்கள் மோசமான நிலைமையில இருக்கு. இப்படியே எந்த மாற்றமும் செய்யாம விட்டோம்னா 2050க்குள்ள 90% நிலங்கள் வீணாயிடும். அதனால பழைய விவசாய முறைகளை மட்டுமே நம்பியிருந்தா நிச்சயமா வேலைக்காகாது. சரி, இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? அங்கதான் அக்ரிகல்ச்சர் 4.0, அதாவது டிஜிட்டல் விவசாயம் உள்ள வருது. இது வெறும் கணிப்புகளை நம்பி செய்யற விவசாயம் கிடையாது. சென்சார்கள், டேட்டா, ஏஐன்னு அனைத்தையும் பயன்படுத்தி விவசாயத்தையே ஒரு துல்லியமான அறிவியலா மாத்துறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த அக்ரிகல்ச்சர் 4.0ஓட உண்மையான இலக்கு என்னன்னா, ஏஐ தொழில்நுட்பத்தோட துல்லியத்தையும் நம்ம மண்ணை காக்கிற நீடித்த நில மேலாண்மையையும் ஒன்னா இணைக்கிறது தான். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பண்ணைய மனித உடலா நினைச்சுக்கோங்க. சென்சார்கள் நரம்பு மண்டலம் மாதிரி செயல்பட்டு எல்லா தகவல்களையும் சேகரிக்கும். ஏஐ தான் மூளை. இது டேட்டாவை அலசி பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே முடிவுகளை எடுத்துடும். ஸ்மார்ட் இல்லையா? சூப்பர் பவர் ஒன்னு ஸ்மார்ட் பசுமை குடில்கள். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். குளிர் வந்த பிறகு வெப்பத்தை மாத்துறது பழைய ஸ்டைல். ஆனா ஏஐ உள்ளூர் வானிலைய துல்லியமா கணிச்சு 3 நாளைக்கான தட்வெப்ப நிலைய முன்கூட்டியே தானாகவே பிளான் பண்ணிடும். இதனால ஈரப்பதம் அதிகமாறதும் நோய்கள் வர்றதும் ஈஸியா தடுக்கப்படுது. இதைவிட சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்கு. அதுதான் டிஜிட்டல் ட்வின்ஸ். அதாவது நிஜத்துல செடிகளுக்கு எந்த மாற்றமும் செய்யறதுக்கு முன்னாடி அது கம்ப்யூட்டர்ல ஒரு வர்ச்சுவல் மாடலா உருவாக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வெப்பநிலை மாத்தினா என்ன ஆகும்னு எந்த ஆபத்தும் இல்லாமலேயே தெரிஞ்சுக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, ஏஐ கிட்ட முழு பொறுப்பை கொடுத்தா வளங்கள் சூப்பரா மிச்சமாகுது. குறிப்பா வெப்பமூட்டுறதுக்கான செலவுகள்ல 25% வரைக்கும் குறையுது. ஆற்றல் வீணாவதை தடுக்கிறதுல இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். அடுத்து சூப்பர் பவர் 2, பயிர் நோய்கள் ஒழிப்பு. இங்க ஏஐ ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரியே செயல்படுது. நம்ம கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளையும் நோய்களையும் கண்டுபிடிக்கிறதுல ஏஐ ஒரு கில்லாடி. ட்ரோன் இல்லனா ஃபோன் கேமரால எடுக்கிற போட்டோக்களை ஆராய்ந்து 90%க்கும் அதிகமான துல்லியத்தோட நோய்களை ஏஐ கண்டுபிடிச்சிடும். இதனால விவசாயிகளுக்கு என்ன லாபம்? வயல் முழுக்க ரசாயன பூச்சிக்கொல்லிகளை தெளிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நோய் எந்த இடத்துல இருக்கோ அங்க மட்டும் குறி வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இது மண்ணுக்கும் நல்லது, நம்ம சுற்றுச்சூழலுக்கும் ரொம்பவே நல்லது. சூப்பர் பவர் 3, பயிர் சுழற்சி கணிப்பு. இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். எந்த பயிருக்கு அப்புறம் எந்த பயிரை நடணும்னு ஒரு பெரிய கணிதமே இருக்கு. பல வருஷ டேட்டாவை அனலைஸ் பண்ணி 94.8% துல்லியத்தோட எந்த பயிரை நட்டா மண் வளம் பெருகும்னு இந்த அட்வான்ஸ்ட் ஏஐ மாடல்கள் நமக்கு கச்சிதமா சொல்லும். இப்படி ஏஐ சொல்றத கேட்டு கோதுமை, சோளம், சோயாபீன்ஸ் மாதிரியான பயிர்களை நட்டதுல மகசூலும் கூடியிருக்கு. அதே சமயம் மண் வளமும் அருமையா பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. என்னடா எல்லாம் மேஜிக் மாதிரி இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இதுல இருக்கிற பொருளாதார, நெறிமுறை மற்றும் கழிவுகள் சம்பந்தமான சிக்கல்களையும் நாம நடுநிலையா பார்க்கணும். மிகப்பெரிய பயம் என்னன்னா, பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாய டேட்டாவை தங்களோட முற்றுரிமையா மாத்த வாய்ப்பிருக்கு. இதனால சிறு விவசாயிகள் விலை உயர்ந்த சாஃப்ட்வேர்களையும் சந்தா முறைகளையும் நம்பியிருக்க வேண்டிய கட்டாயம் வரலாம். இது ஒரு பெரிய பொருளாதார சிக்கல். இதுல ஒரு முரண்பாடும் இருக்குங்க. இயற்கையை காப்பாத்த நினைக்கிற இந்த தொழில்நுட்பம் அதிக மின்சாரம், பெரிய மெஷின்கள்னு இயங்குது. காலப்போக்குல இந்த சென்சார்கள் எல்லாமே நச்சுத்தன்மை உள்ள வேஸ்டா மாறுற அபாயமும் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஆய்வுகள் சுட்டிக்காட்டும் இன்னொரு முக்கியமான தலைமுறை சிக்கல் இருக்கு. இயந்திரங்கள் முழுமையா விவசாயத்தை ஆக்கிரமிக்கும்போது பல தலைமுறைகளா நம்ம முன்னோர்கள் பாதுகாத்து வந்த பாரம்பரியமான விவசாய அழிவு நிரந்தரமா அழிஞ்சிடக்கூடும். சரி, விவசாயத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சுருக்கமா முடிச்சுக்கலாம். இந்த அக்ரிகல்ச்சர் 4.0 முழுமையா ஜெயிக்கணும்னா அது விவசாயிகளுக்கு அதிகாரம் தர்ற ஒரு டூலா மட்டும்தான் இருக்கணும். கார்ப்பரேட் லாபத்துக்காக மனிதர்களை முழுமையா ஓரங்கட்டிடக்கூடாது.
டெக்னாலஜி நமக்கு உதவி செய்யணுமே தவிர அதுவே நம்ம விவசாயத்தை முழுமையா ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது. கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி. ஆல்காரிதங்கள் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற இந்த காலத்துல ஏஐயோட அதீத வேகத்தையும் விலை மதிக்க முடியாத நம்ம பாரம்பரிய மனித விவசாயத்தையும் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம்? பாரம்பரியத்தை இழக்காம எதிர்கால உலகத்துக்கு எப்படி உணவளிக்க போறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.